2026 திமுக ஆட்சி கலைந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி உருவாக போவது என்று உள்ளதை உள்ளபடி சொல்லும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெரினா முதல் கன்னியாகுமரி வரை சிகப்பு மஞ்சை சிகப்பு பட்டோலி வீசும் கொடி கூடிய விரைவிலே 2026 ஜார்ஜ் கோட்டையிலும் செங்கோட்டையிலும் பறக்க போகுது என்பதை யாரும் ஒருபோதும் மாற்ற முடியாத ஒரு நிகழ்வாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, மாவோ சைனாவின் புரட்சி, சைனாவுக்கு கிடைத்த வெற்றி, பிடல் காஸ்ட்ரோவின் புரட்சி, கியூபாவுக்கு கிடைத்த வெற்றி, நெல்சன் மண்டேலாவின் புரட்சி, ஆப்பிரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி, அதுபோல தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் புரட்சி 2026 தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சி என்பதை இந்த இடத்திலே நான் ஆணத்தனமாக செய்யப்பட்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த தமிழக அரசியலிலே, தமிழக வரலாற்றிலே இஸ்லாமிய சொந்தங்களை மத்திய மாநில அரசாங்கம் பாசிச மோடி அரசாங்கம் இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கள்ள உருவ வைத்துக் கொண்டு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு மோகன் பகவத் அவர்களை மறைமுகமாக சபரீசன் அமைத்து பார்க்கக்கூடிய திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எங்களை எல்லாம் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் 2026 நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு இஸ்லாமியர் இடத்திலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக 2026 எங்கள் அண்ணா, எங்கள் விஜய், மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை போட்டுவிட்டோம். அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அரசாங்கம் சிறுபான்மையின் பாதுகாவலர் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது, தமிழினம் பாதுகாவலர் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்கு, இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு யார் தேவை? இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்கு, இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு இதோ களத்தில் நிற்கின்றார்கள் விஜய் அவர்களின் தம்பிமார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள். நிச்சயமாக நாளை தமிழகத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரித்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் நல்லாக வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் இந்த 6 மாத காலம், இந்த 7 மாத காலம் நீங்கள் ஓயாமல் உறங்காமல் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்களின் கண் பார்வைக்கு இமைய பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை இன்னைக்கு பார்த்த தலைமையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. முதல்வர் வேட்பாளர் விஜய்